அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் பக்கத்துல நிக்கிற மாரியும், பூச்சீட்டு குடுக்குற மாரியுமான ஒரு அந்த போட்டோ வெளியில வந்திருக்கு. அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மன உளைச்சல ஏற்படுத்தியிருக்கு. புரட்சித் தலைவி அம்மா நிக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி நிக்கவே தயங்குவாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தொழில்நுட்பத்த பயன்படுத்தி தான் தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போலியா ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறாரு. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். மோகன் வணக்கம். நேர்மின் குரல் நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவி அம்மா கூட நிக்கிற மாதிரி கம்பீரமா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோகள் சமூக வலைதளங்கள்ல வருது. அதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்கள் இருந்தவரை எந்த இடத்துல இருந்தாருன்னு கூட யாருக்கு தெரியாது. 2017 அவர் முதலமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்ட போது கூட யாரப்பா இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்த காலங்கள் கடந்த காலங்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அம்மா அவர்கள் பக்கத்துல நிக்கிறாரு. அது ரொம்ப கேஷுவலா அம்மா அவர்கள்ட்ட என்னமோ இவர் பொதுச் செயலர் மாதிரியும், அம்மா அவர்கள் இவருக்கு பூங்குத்து கொடுப்பது போலயும் அந்த போட்டோ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொழில்நுட்பம் வாயிலாக. இதை செய்யறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெக்கமா இல்லையா? எல்லாத்தையுமே நீங்க தொழில்நுட்பம் வாயிலாக அன்னைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் பேசுறாரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி அம்மா அவர்களுடைய 100ஆண்டு விழாவுல நம்மளுடைய புரட்சித் தலைவர் பேசுறாருங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், சிறப்பாக செயல்படுகிறார், அன்பு தம்பி, அன்பு சகோதரன் சொல்லிட்டு அவர்லாம் இருந்தாராக்க இன்னைக்கு சாட்டை எடுத்து அடிச்சிருக்க மாட்டாரா எடப்பாடிய? அந்த எம்ஜிஆர் அவர்கள் பேசுறத எடப்பாடி பழனிசாமி பார்த்து சிரிக்கிறாரு. அவர் தன்னைத்தானே அது எப்படி எல்லாம் கொண்டு வராருன்னு பாருங்களேன். ஒரு நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தன்னை ஒரு பிரம்மாண்டமா காட்டிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நல்லா வேலை செய்யறாரு. அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சித் தலைவர் கொண்டு வந்த விதியை மாத்திடுவாரு. புரட்சித் தலைவர் தொண்டர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பிடிங்கிருவாரு. ஆனா புரட்சித் தலைவர் அவர்களை மட்டும் வச்சு புரட்சித் தலைவர் வச்சு தன்னை புகழ வச்சு சந்தோஷப்பட்டுருவாரு. இன்னும் சொல்லணும்னா ஏதோ ஒரு விழா நினைக்கிறேன். ஏதோ ஒரு விழாவுல புரட்சித் தலைவர் அவர்களுடைய வேடம் அணிந்து ஒருவர் வருகிறார். எடப்பாடி பழனிசாமியோட காலில் விழுகிறாங்க. அது அப்படியே சந்தோஷமா புன்னயித்துக்கிறாரு. ஏங்க, ஒரு தலைவர் நம்மளுடைய தலைவருடைய வேஷம் போட்டு ஒருத்தர் நம்மளுடைய காலில் விழுந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல அதை தவிர்த்து இருக்க வேண்டாமா? அப்ப அப்படி ஒரு இன்பம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? அந்த அளவுக்கு சர்வாதிகாரியா மாறி விட்டீங்களா? இன்னைக்கு எப்படி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அம்மா அவர்கள் பக்கத்துல நிற்பது போல, அம்மா அவர்கள் பூங்கொத்து கொடுப்பது போல ஒரு புகைப்படம் வாங்கி தன்னை மகிழ்வித்துக் கொள்கிறாரோ, அதே போல 2026 தேர்தல் காலகட்டத்துல அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுல இருப்பாரா இல்லையான்றது 2வது. ஒருவேளை அது வரைக்கும் தன்னுடைய நிதியை வச்சு நீதியை வளைக்கும் பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை வைத்து 2026 முதலமைச்சராக ஆவது போல் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்ப வேஷம் போட்டு வந்தவரை எடப்பாடி பழனிசாமி கால கும்பிட்டு விழுகிற மாதிரியான ஒரு போட்டோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்ட்டு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு அம்மா வேடமிட்டு யாரு வந்தாலும், எம்ஜிஆர் அவர்கள் வேடமிட்டு யாரு வந்தாலுமே உடனே பக்கத்துல கூப்பிட்டு பக்கத்துல நிப்பாட்டி அவங்களுக்கான மரியாதையை செலுத்துவார். அந்த மரியாதை எங்க இருந்து கத்துக்கிட்டாருன்னா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்துதான். கண்டிப்பா அரசியலை பொறுத்தளவுக்கு விசுவாசம் என்பது முக்கியம். அப்படி அதிமுகவுல இருபெரும் தலைவர்களுடைய வழியில அம்மா அவர்களுடைய ராஜ விசுவாசியாக, அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருந்தவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் வயதுல முதிர்ந்தவர்களையோ இல்ல குழந்தைகளையோ பார்த்தால் கூட அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும்னு நினைப்பார். நான் ஒரு தலைவர், அதனால என்னைய பார்த்து நீங்க தான் பேசணும், என்ன இடத்துல நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்ல, முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்த பொழுதும் சரி அது போன்ற ஒரு எண்ணங்கள் இல்லாத எந்த ஒரு தன்னடக்கம்னா அவரு தாங்க. இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாங்க. தன்னடக்கமான ஒரு தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டா தமிழ்நாட்டுல ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட தன்னடக்கத்தை அம்மா அவர்களிடத்துல இருந்து கற்றுக்கொண்டார். ஆகையினாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்கள் அவரை தலைவராக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஜானகி 100ஆண்டு விழாவுல எம்ஜிஆர் அவர் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பேசினாரு. அந்த எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி இந்த கழகத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு, சிறப்பா செயல்படுகிறாரு, அம்மா மாதிரியே செயல்படுகிறாருன்னு பேசினோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்க முடியல. அது ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் பேச வச்சிருக்கிறோமே, இது ஒரு குற்ற உணர்ச்சியே அவருக்கு இல்ல பாருங்களேன். விட்டா நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசுற மாதிரி கூட ஒரு வீடியோ எடுத்து வெளியில விடுவாங்க போல. நீங்க வேற எங்கிட்டு பாரத பிரதமர் அவர்களுடைய A1 தொழில்நுட்பம் மூலியமாக பாரத பிரதமர் அவர்களே எப்ப எடப்பாடி பழனிசாமி 2029 நீதான் இந்திய தேசத்துடைய பிரதமராக வரப்போகிறேன்னு சொல்லி
சொல்ல வைக்காம விட்டாங்கன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்குங்க. ஏன்னா இவர் அந்த 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 எல்லைக்கும் போகக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் வந்து என்ன நினைச்சிட்டாரு, என்கிட்ட பணம் இருக்கு, நான் எதா இருந்தாலும் நான் விலைக்கு வாங்க நான் தயாரா இருக்கிறேன். என்னை எதிர்த்து இங்க யாரும் அரசியல் செய்ய முடியாது. என்னுடைய புகழ் பாட வேண்டும். தற்பொழுது எம்ஜிஆர் மாளிகையா இருக்கக்கூடிய நம்ம தலைவர் அவர்களுடைய மாளிகையாக இருக்கக்கூடிய கட்சி அலுவலகம் இருக்குல்ல, சொல்ல முடியாது. நான் இந்த பொதுக்குழு முடிந்த மறுகணமே வந்து எடப்பாடியார் மாளிகைன்னு சொல்லி மாத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இதுக்கு வந்துட்டாரு. குத்தகை கம்பெனியாகத்தான் அதிமுகவை நடத்த வேண்டும். அந்த குத்தகைதாரராக எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் தான் இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டாரு. அதை நோக்கிதான் எடப்பாடி பழனிசாமி வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தும் போது அந்த தலைவர்களை வந்து இறந்த தலைவர்களை, மறைந்த தலைவர்களை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி தெரியலையா எடப்பாடி பழனிசாமிக்கு? ஏங்க நீங்க வேற 23ஆம் புலிகேசி படம் பாத்தீங்களா இல்லையா? 23ஆம் புலிகேசி படத்துல மாதிரிதான் இப்போதைக்கு ஒரு கட்டுமஸ்தான உடலோட என்னுடைய தலையை ஒட்ட வைன்னு சொல்லுவாரு. வடிவேல் அவர்கள் சொல்லுவாரு. எதுக்குப்பா அப்படின்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தலைமுறையினருக்கு நான் எப்படி இருந்து தெரியவா போயிருது அப்படின்ற மாதிரிதான் இப்ப என்ன பண்றாரு, புரட்சி தலைவர் அவர்கள் பேசியது போல அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி புரட்சி தலைவர் அவர்களே என்னை பற்றி பெருமையா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய சந்தேகத்தை போட்டு காமிப்பாரு. அதே போல அம்மா அவர்கள் பக்கத்துல இருந்து பூங்கொத்து அம்மா அவர்கள் கொடுக்க ஒரு வாங்கினது போல படம் இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா அவர்களே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு பின்னாடி நீதான் பழனிசாமி இந்த கட்சியை கட்டி காப்பாத்தணும், நீதான் அதிமுக வாரிசுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை வச்சு அரசியல் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட மனிதர் தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மக்களையும் தொண்டர்களையும் வந்து ஏமாத்துற செயல்னு அவருக்கு தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். மக்கள் நம்ம ஏமாத்துறோம்னு தெரியும். இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஏமாறுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஏமாத்தி பார்ப்போம். தொண்டர்கள் இடத்துல இன்னும் பேர் எழுச்சி வந்திருக்கு இப்பதான். நிர்வாகி இடத்துல பேர் எழுச்சி இல்லையில, அப்ப அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தானே அவங்களை ஏமாத்துறோம். பணம் கொடுத்தே ஏமாத்திட்டு போவோம். என்னைக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து பேரெழுச்சியோடு தன்னெழுச்சியோடு அதிமுகவை மீட்கணும், உண்மையான தலைவர் இடத்துல அதிமுக போகணும்னு சொல்லிட்டு கழகத்தை காக்க வேண்டுமானால் கழகம் படித்து ஆகணும். அதான் நம்ம சொல்றது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையை தூக்கிடுவாரு. நான் செஞ்சது தப்பு தாங்க, மன்னிச்சுங்கன்னு சொல்லிடுவாரு. அது வரைக்கும் இப்படித்தான் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மறைந்த தலைவர்கள் வந்து செய்த சாதனைகளை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களா இருக்கட்டும், அவர்கள் செய்த சாதனைய அவங்க வாயாலேயே வந்து பேசுற மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தா நல்லா இருக்கும். தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி நம்ம என்ன சொல்றது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை மட்டும்தான் புகழணும்னு நினைப்பாரு. தான் மட்டும்தான் அதிமுகவுக்கு தலைமை நினைப்பாரு. தான் மட்டும்தான் அதிமுக நினைப்பாரு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அதிமுக அதால பாதாளத்துக்கு போயிருக்கு. நடந்து தொடர்ச்சி அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். 7 நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம், அதிமுக தொண்டனாக அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. இன்னைக்கு அதிமுக 7 நாடாளுமன்ற தொகுதி என்பது 42 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியதுதான் 7 நாடாளுமன்ற தொகுதி. இன்னைக்கு 42 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. அதற்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமியோட சர்வாதிகாரம். நான் தான் கட்சிக்கு தலைமை, நான் மட்டும்தான் அதிமுக நினைக்கிறாருல, அதுதான் தவறு. புரட்சி தலைவர் அவர்களோ புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களோ 1.5 கோடி தொண்டர்களை உள்ளடக்கியதுதான் அதிமுக. அந்த தொண்டர்களுடைய விருப்பப்படி நாங்கள் தலைமையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அதனாலதான் தொடர் வெற்றியில பயணிச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 1.5 கோடி தொண்டர்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருக்கும் கட்சிக்கு தான் சம்பந்தம். அவங்க வந்து என்னை போய் சேர்ன்றாங்க, நான் தலைமை, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் அதிமுக வீழ்ச்சி காரணமா அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு தெரியுமா? நம்ம வந்து தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டா நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மா அவரையுமே வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தி தொண்டர்களையும் மக்களையும் ஏமாத்தி அடுத்த தேர்தலில் வந்து நம்ம பெரிய வெற்றியை பெற்றலாம்னு சொல்லி நினைச்சு ஒரு ஒரு மாய பிம்பத்துல உள்ள அமுங்கி இருக்காரோ? அந்த மாய பிம்பங்கள் பூரா என்னைக்கோ வெளிவந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கபட நாடகம் ஊர் மக்களுக்கு பூரா தெரிஞ்சிருச்சு, கழக தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் அவருக்கு தெரியாது போல. அதான் பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறோமா? அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ம முன்னாடி எதுவுமே நடக்கல, எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தொண்டர்கள் பேரெழுச்சியோட வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை போதாதுன்னு சொல்லிட்டு கழகத்தின் நிர்வாகிகள் பூரா சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பத்தாதுன்னு. முன்னாள் அமைச்சர்கள் பூரா விவாதம் பண்றாங்க, பொது மேடையில பேசுறாங்க, செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க. இன்னைக்கு 100 கோடி 200 கோடி கேட்டா கேக்குறாங்க கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி போதும் இல்லைங்க, அவருடைய தலைமை பத்தலைங்க, அவர் தலைமை எதிர்த்து யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட வேலையில ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு தனக்குத்தானே தான் ஒரு இன்பத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு மட்டுமே பயனை தருமே ஒழிய அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு எந்த ஒரு பயனையும் தராது. எடப்பாடி பழனிசாமி 2026ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வந்துருவாரு. 2029ல இந்திய நாட்டினுடைய பிரதமரா வந்துருவாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய தேசத்தினுடைய முதல் குடிமகனா வந்துருவாரு.
அவர்கிட்ட மிகப்பெரிய ஆளுமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா இந்த மூணையுமே வந்து செய்ய போறாரு. இல்ல எல்லாருமே எதிர்பார்ப்போட இருங்க. இல்ல ஒண்ண விட்டுட்டீங்க. அவரு அமெரிக்காவிற்கே வந்து ஜனாதிபதியாக வரப்போகிறாரு. ஒட்டுமொத்த உலகத்திற்கே தலைவராக வரப்போறாரு. அப்படி சொல்லிருங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதை உங்க வாயால சொல்லிருங்க. என்ன எடப்பாடி பழனிசாமி கோவிச்சுக்குருவாரு. அதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026ல வருவது போல இது மூலம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாரு. 2029ல பிரதமராக இந்திய தேசத்துடைய பிரதமராக நான் தான் இருக்க போறேன்னு சொல்லி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்ல வைப்பாரு. அதற்கு பின்பு இந்தியாவுடைய முதல் குடிமகனான ஜனாதிபதியாக நான் தான் சொல்லிட்டு அதையும் தொழில்நுட்ப வாயிலாக செய்து முடிப்பாரு. அதற்கு பின்பு இந்திய தேசத்தை எல்லாம் கட்டி ஆண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உலக அளவுல உலகத்தின் வல்லரசு நாடாக மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய எண்ணம், சுயநலம், சர்வாதிகாரம் அதிமுகவில இருந்து அவர் மொத்தமாக முழுவதுமாக தூக்கி எறியப்படக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. இந்த பொதுக்குழுவுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முடிவுரையானது எழுதப்படும். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி மோகன். நன்றி.